அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியோட அம்மா வீட்டுக்கு வந்து ஜனனியும் சக்தியும் தனியாக வீட்டு போகிறதுக்காக காசு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. முதல்ல அதை வாங்க தயங்கின சக்தி அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கதிர், ஆதிகுணசேகரன், ராவணன்லாம் போய் பேசுகிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஜனனி ஏதோ பிளானில் தான் இருக்கிறா, நம்ம எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படியே காசு கொடுக்குறதுனால அதை மேலே வச்சு கொடுக்கலாம்ல, எதுக்கு எங்கள் அண்ணன் முன்னாடி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இதை கேட்ட ராவணன் சொல்கிறாரு, நீங்கள் மேலோட்டமாக யோசிக்கிறீங்க, ஜனனி சக்தி அவங்க கிட்டேருந்து மொத்தமாக பிரிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஆதிகுணசேகரன் காசு கொடுக்கும் போது வேணான்னு சொன்ன சக்தி ஜனனியோட அம்மா கொடுத்ததை வாங்கிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஜனனியை சாதாரணமாக நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்கிறாரு. உடனே கதிர் சொல்கிறாரு, அப்படி போனால் நான் அவளை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராவணன், நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, ஜனனியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராவணன் ஆதிகுணசேகரன் கிட்ட சொல்கிறாரு, இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கதிர் போய் விசாலாட்சியை கூப்பிட்றாரு. ஆனால் விசாலாட்சி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜனனி சக்தி கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த கடை திறப்பு விழாவில் கூட ஏதோ பெருசாக ராவணன் பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடை திறப்பு விழாவில் ராவணன் என்ன பிளான் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு ஜனனி கண்டுபிடிச்சி அதை முறியடிப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.